السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم. والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய சுன்னத்தான ஃபர்லான விஷயங்களை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாகவும், சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு வசனம், அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? தாருஸ் சலாம் என்று சொல்லக்கூடிய வீட்டின் பக்கம் அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். அந்த தாருஸ் சலாம் என்கின்ற அந்த வீட்டுக்கு அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு நேரான வழியை அல்லாஹ் காட்டித் தருவான் என்பதாக ஒரு வசனம். இந்த தாருஸ் சலாம் என்று வரக்கூடிய இந்த வார்த்தை சுவனத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏன் அந்த பெயரை அல்லாஹ் சுவனத்திற்கு அல்லாஹ் வைத்தான்? ஏன் அந்த பெயரை கொண்டு சுவனத்திற்கு அல்லாஹ் அழைக்க வேண்டும் என்றால், உலகத்தில் எந்த இடத்திலேயுமே இல்லாத ஒரு அந்தஸ்தை, மகிமையை அல்லாஹ் தாருஸ் சலாம் என்கின்ற அந்த சுவனத்தினுடைய வீட்டிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லாத, எந்த நோய் நொடியும் இல்லாத, எந்த பகைமையும் இல்லாத, எந்த விரோதம் பொறாமை எதுவுமே இல்லாமல், ஏன் இன்னும் சொல்ல போனால் மரணமும் இல்லாத ஒரு வீடாக அல்லாஹ் அந்த தாருஸ் சலாம் என்கின்ற சுவனத்தினுடைய வீட்டை அல்லாஹ் வைத்திருக்கிறார். மரணமே இல்லாத இந்த வீட்டிற்கு நீங்கள் வாருங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களை அல்லாஹ் அழைக்கிறார். அந்த மனிதர்களை எல்லாம், அதாவது நம்மை அந்த வீட்டுக்கு அல்லாஹ் எப்படி அழைப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சா, பல்வேறு வழிகளில் தூதர்கள் நபிமார்களை கொண்டு அழைப்பான். இறை வேதங்களை கொடுத்து இந்த குர்ஆனை பின்பற்றி இந்த குர்ஆனின்படி நீ நடந்தால் அந்த வீட்டை உனக்கு நான் தர்றேன். அல்லது நல்ல அமல்களை செய்தால் அந்த நல்ல அமல்களினுடைய பரக்கத்தை கொண்டு அந்த வீட்டை நான் தருகிறேன். நன்மை தீமை எது என்பதை நான் சொல்லிட்டேன், அதையெல்லாம் தெளிவாக பின்பற்றி நல்ல விஷயத்தின் அடிப்படையில் நீ நடந்தா அந்த வீட்டை நான் தருகிறேன். எனவே அழைப்பு அப்படிங்கிறது என்னமோ ஒண்ணுதான். ஆனால் அந்த அழைக்கக்கூடிய காரணங்கள் தான் கொஞ்சம் வித்தியாசமாக பல வழிகளில் இருக்குமே ஒழிய, ஆனால் அழைக்கக்கூடிய அழைப்பு ஒண்ணுதான். அந்த தாருஸ் சலாம் என்கின்ற அந்த சுவனத்தினுடைய வீட்டை நோக்கி நாம் செல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்துல அதற்கான தயாரிப்புகளை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். தாருஸ் சலாம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவனத்தினுடைய வீடு ஈடேற்றம் பெறக்கூடிய வீடு, ஈடேற்றமான வீடு. அதாவது எந்த விதமான பொய், எந்த விதமான பித்தலாட்டங்கள், மார்க்கத்திற்கு முரணாக இருக்கக்கூடிய எந்த விஷயங்களுமே அங்க இல்லை. அதனால அது சலாமத்தான வீடாக, நம்மளுடைய வாழ்க்கையில வேற எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாத நிரந்தரமான வீடாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த தாருஸ் சலாம் என்று சொல்லக்கூடிய சுவனத்தினுடைய வீட்டை அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
கிதாபுகள்ல ஹிகாயத் அப்படின்னு சொன்னா கதைகள். கிதாபில் ஒரு கதையா எழுதுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன் ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையை கட்டினான். மாளிகையை கட்டிட்டு மக்களை எல்லாம் அந்த மாளிகைக்கு, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையை கட்டியிருக்கிறேன், நீங்கள்லாம் வந்து பாருங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறான். இப்போ இங்கே நாம் மிகப்பெரிய ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா வீடு எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு அரசன் மிகப்பெரிய ஒரு மாளிகையை கட்டிட்டு மக்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், என்னுடைய வீட்டை, என்னுடைய மாளிகையை வந்து பாருங்க அப்படின்னு. எல்லா மக்களும் வந்து பார்க்குறாங்க. பிரம்மாண்டமான மாளிகை, பார்த்து பார்த்து கட்டப்பட்ட ஒரு மாளிகை, யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான ஒரு மாளிகை. அதில் பார்த்துட்டு ஒரே ஒருத்தர் மட்டும், இதில் நான் 2 குறையை நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. நல்லா இருக்கு இந்த மாளிகை, இருந்தாலும் இந்த மாளிகையில் நான் 2 குறையை நான் பார்க்குறேன். யாருமே குறையே இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் 2 குறை இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்படி என்ன குறை? அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் இந்த வீடு கண்டிப்பாக, இந்த மாளிகை அழிஞ்சு போயிடும், இந்த மாளிகை அழியும் அப்படிங்கிற அந்த குறையை நான் இந்த மாளிகையில் நான் பார்க்குறேன். ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். 2வது, இந்த மாளிகையை யார் கட்டினாங்களோ, இந்த மாளிகையில் யார் வசிக்கிறாங்களோ, ஒரு நாள் அவங்க எல்லாமே மௌத்தா போயிடுவாங்க அப்படிங்கிற குறையை நான் பார்க்குறேன் அப்படின்னா. பார்த்துட்டு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த 2மே இல்லாத ஒரு மாளிகை இருக்குது, இந்த 2மே இல்லாத ஒரு வீடு இருக்குது. தாருசலாம் என்று சொல்லக்கூடிய சுவனத்தினுடைய வீடு. சுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த மாளிகை நிலையானது, அது அழியாத ஒரு வீடு. அந்த வீட்டில் யார் வசிக்கிறார்களோ அவர்களுக்கும் மரணம் என்பது கிடையாது, அவர்களும் அழிய மாட்டார்கள். எனவே அழியக்கூடிய, மரணமாகக்கூடிய இந்த வீட்டை விட்டுட்டு, இந்த மாளிகையை விட்டுட்டு சுவனத்திற்காக வேண்டி, சுவனத்தினுடைய வீட்டை அடைவதற்காக உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த மனிதர் அவர்கிட்ட சொன்னார். எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அப்படித்தான். எனவே நிலையான வீடாக இருக்கக்கூடிய சுவனத்தை அடைவதற்காக உங்களுடைய துஆக்கல்ல, இறைவா சுவனத்தை நசீபாக்கி நரகத்தை விட்டு என்னை ஹராமாக்கி வைப்பாயாக என்று நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவே உலக வாழ்க்கைக்காக, உலகத்தினுடைய ஆசைகளுக்காக, ஆடம்பரங்களுக்காக வேண்டி அதுக்கு பின்னாடி போய் உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. 1. 2வது, மறுமைதான் நிரந்தரமான வீடு. மறுமையில் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய சுவனம்தான் நிரந்தரமான வீடு. அந்த வீட்டை நீங்கள் அடைவதற்காக நீங்கள் அமல்களின் மூலமாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபி அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மண்ணில் நாம் வாழும் காலமெல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அங்கீகரிப்பதோடு, ஒரு ஹதீஸ்ல இருக்கு, நாம செய்யக்கூடிய அமல்களை வச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. எனவே அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் எல்லாமே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் நம் எல்லோரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சுவனத்தினுடைய வீடுகளிலேயே ஆக உயர்ந்த வீடாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சுவனத்தை எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வழங்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.